இந்த வீடியோ எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும். நீங்கள் எந்த ஒரு ஷேர் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு செயல்படவும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹவு டு அப்ளை ஐபிஓ த்ரூ ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் மூலம் ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுவது என்பதை தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நெட் பேங்க்கில் லாகின் பண்ணிடுவோம். அதில் லெஃப்ட் சைட் மெனுவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணோம்னா ஐபிஓன்னு வரும். அந்த ஐபிஓவை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த ஐபிஓ பேஜ் நமக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஐபிஓ கம்பெனிஸ் ஷோ ஆகும். அதில் நான் எதை நம்ம அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளைன்னு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பட்டன் அது அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீ திருப்பதி பாலாஜி அக்ரோ ட்ரேடிங் கம்பெனி வந்து நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் அப்ளைன்னு பட்டன் கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் பேர் ஆஸ்பா கேட்குது. ஏன்னா ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆஸ்பா. ஸோ நான் வந்து அதை ப்ரொசீட் பண்ணுறேன். டெபாசிட்ரி நேம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேட்கு சிடிஎஸ்எல்லா இல்லை என்டிஎஸ்எல்லான்னு. நான் சிடிஎஸ்எல்ங்கன்னா சிடிஎஸ்எல் செலக்ட் பண்ணிட்டேன். கிளைண்ட் ஐடி 16 டிஜிட் என்ட்ரி பண்ணணும். அது 120 ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறேன்னா அதில் போய்ட்டு அதில் நம்மளோட யூசர் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போய் அங்கே பெனிஃபிட் கிளைண்ட் ஐடின்னு ஒன்று இருக்குது. 16 டிஜிட் 120 ஸ்டார்ட் ஆகும். அதை எடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேனு, இன்வெஸ்டர் நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணி முடித்த பிறகு ப்ரொசீட் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் பட்டனை நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கு. கீழே வந்து 2 செக் பாக்ஸ் வரும். அதை ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு ஓகேனா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி கேட்கு. நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஆயிரும். கன்ஃபர்மேஷன் ஆனோடனே உங்களுக்கு ஆஸ் பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் பின் கம்ப்ளீட்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் ஆஸ் பர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து திரும்ப ஐபிஓ அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் திரும்ப வந்து அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுற அந்த ஸ்க்ரீனுக்கு போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீ திருப்பதி பாலாஜி அக்ரோ ட்ரேடிங் கம்பெனின்னு சொன்னேன். அதை அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செலக்டட் இன்வெஸ்டர் கேட்கு. அதில் நம்ம ஆல்ரெடி இப்போ ஆஸ்பரில் ரிஜிஸ்டர் பண்ணோம்ல அந்த டீட்டெயில் இங்கே வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்டர் வந்து நான் ரீட்டைல், அதனால் ரீட்டைலில் செலக்ட் பண்ணிட்டேன். டெபிட் அக்கௌண்ட் நம்பர் என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கணும் அது இது மோர் தென் ஒன்றா இருந்தால் எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு டெபிட் அக்கௌண்ட்மோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரு லாட் சைஸ் எவ்வளோன்னு ஐபிஓக்கு ஒவ்வொரு கம்பெனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த கம்பெனிக்கு 180 1 லாட், நான் 1 லாட் அப்ளை பண்ணுறதுனால 180 என்ட்ரி பண்ணிட்டேன். பிட்டிங் ப்ரைஸு நான் கட் ஆஃப் ப்ரைஸ் என்னவோ அதையே செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்கு எவ்ரிதிங் இஸ் ஓகேவான்னு சொல்லி நான் 2 செக் பாக்ஸையும் டிக் அடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணேன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோன்னு திரும்பவும் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஆஸ் பர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு ஓடிபி கேட்டிருக்கு. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி கேட்கு. அதான் அமௌண்ட்டு டிடெக்ட் ஆகிறதுக்கு. ஓகேன்னொடனே நம்ம ஓடிபி என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபிஓ சப்மிஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட், த அப்ளிகேஷன் நம்பர் என்னங்கிறது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எவ்வளோங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் 180 பிட் 1 லாட் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் 83 ரூபீஸ்க்கு. ஸோ இதெல்லாமே டீட்டெயில் வந்துடும். 14,940 ரூபாய்ங்கிறதையும் டிடெக்ட் ஆனதையும் மேலே காட்டியிருக்காங்க டோட்டல் பெட்டிங் அமௌண்ட்டையும். ஸோ இது இவ்வளோ தான் ஐபிஓ அப்ளை பண்ணுறது. குட் ஃபண்டமெண்டல், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ரைட் டைம், அட்ராக்டிவ் வேல்யூஷனில் உங்களுக்கு ஸ்டாக் வேணும்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் பெல் பட்டன். தேங்க்யூ.